சர்ப்ரைசிங்கா இப்ப டிஎம்கே கொஞ்சம் மேல வந்துட்டாங்க சார். ஏடிஎம்கே லைட்டா குறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கப்புறம் ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் பெட்டரா இருக்காங்களோ அங்க விஐபி கேண்டிடேட்ஸ் ஏரியாவை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே 500 ஓட்டுலேருந்து 1500 ஓட்டு தான் டிஃப்ரென்ஷியேட்ஸ்ல இருக்காங்க. ஒரு 2-2.5 கோடி ஓட்டுக்கு கவுண்ட் வந்திருந்ததுன்னா அந்த ஸ்வீப் போல ஒரு பொசிஷனை இங்கே பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் இப்போ வந்து 1.5 கோடி ஓட்டு தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா இன்னும் டிவிக்கு வந்து பெட்டர் நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். டிவிகேக்கு ஷோ ஷாட்டாக அந்த தனியார் தொலைக்காட்சி இவங்க கொடுத்த சர்வே பிரகாரம் அந்த 140-41 சீட்டுக்கு மையாக்சிஸ் அவங்க கொடுத்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குது. 1.5 கோடி ஓட்டில் 107 சீட்டு வந்து டிவிக்கு வந்து முன்னிலையில் இருக்குது. இன்னும் ஒரு 1.5 கோடியில் ஓட்டு 2 கோடி ஓட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா மொத்தம் 3.5 கோடி ஓட்டை கிராஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நிலவரம் வந்து ஒரு அளவு கிளியாரிட்டியாடா. டிவிக்கே தான் ரூலிங், விஜய் தான் சிஎம். ஓகேவா? யார் மினிஸ்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதிமுகவும் திமுகவும் ஒரே ஓட்டிங்கில் இருந்தாலும் இதை சீட்ஸில் முன்னிலையில் இருந்தாலும் டிஎம்கே வந்து ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்குது. 24.5% இவங்க 22% இருக்கிறாங்க. ஸ்டாலின் விசஸ் உதயநிதி. ஸ்டாலின் அப்பரண்ட் எடுத்துருவாரு, உதயநிதி கொஞ்சம் வீக்கரில் போவாருன்னு நான் நினச்சேன். பட் இது அப்படியே உல்டாவாக நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுகன்னு ஒரு கட்சி வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆர் ஆரம்பித்த உடனே காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி திமுகவும் அதிமுக கூட்டணி வைப்பாங்களா? அந்த மாதிரி நடக்க போதா? 2026 வரலாற்றுல ஒரு மாற்றி எழுத போற தேர்தல். இவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். வரலாறுல மாற்றம்னாலே மாற்றம் தான். அது என்ன இவ்வளவு பெருசு இவ்வளவு சின்னது? பரவலா திமுக ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அதிமுக கொங்கு பெல்ட்ல மட்டும் தான் அதிகமா ஓட்டு வாங்கியிருப்பாங்க. மற்ற இடத்துல எல்லாம் அவங்க 3வது இடம் 4வது இடத்துக்கு கூட போயிருப்பாங்க. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழக்கும் நம்ம சொல்றோம். டிவிக்கே நேஷனல் பார்ட்டியோட அலைன்ஸ் வைக்கிறது தான் பெட்டர்னு. என்னைக்குமே நேஷனல் பார்ட்டி தான் பெட்டர். ஏன்னா நேஷனல் பார்ட்டி எப்பவுமே இருக்கும். காங்கிரஸும் திருமாவளவன் விசிகாவும் டிவிக்கேல முன்னாடியே வந்திருந்தா இன்னைக்கு ஸ்வீப் சொல்லிப்போம் 200 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். வரலாற்றிலேயே ஒரு முதல் வெற்றி பதிவு பண்ணப்பட்டது. சிறப்பான ஒரு சம்பவம் தூத்துக்குடியில ஸ்ரீநாத் வின்னிங். இந்த வெற்றி அவர் நண்பர்கள் இருந்து தொடர்ந்தது முதல் வெற்றி நம்ம வச்சுக்கிறோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எலெக்ஷன் ஸ்பெஷல் சீகே டாக் நிகழ்ச்சியில 1 மணி ட்ரெண்டை பத்தி சாரோட பேச வைக்கிறோம். வாருங்க நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார் 1 மணி ட்ரெண்ட் நிலவரப்படி தாவேகா 106 தொகுதிகளில் லீடிங்ல இருக்கு. சர்ப்ரைசிங்கா இப்ப டிஎம்கே கொஞ்சம் மேல வந்துட்டாங்க சார். ஏடிஎம்கே லைட்டா குறைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கப்புறம் ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ 106ன்றது விஜய் டிவிகேக்கு வந்து கன்ஃபார்ம்டு சீட்டில் இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஓட்டு டிஃபரன்ஷியேட்ஸ் டு செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000-4000 ஓட்டுலேருந்து 12,000-15,000 ஓட்டு டிஃபரன்ஷியேட்ஸ்குள்ளே போகுது. அதிகமாக நிறைய 10,000-12,000 ஓட்டில் தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, எங்கெல்லாம் திமுகவும் அதிமுகவும் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்களோ அங்கே விஐபி கேண்டிடேட்ஸ் ஏரியாவை தவிர மீதி எல்லா இடத்துலையுமே 500 ஓட்டுலேருந்து 1500 ஓட்டு தான் டிஃப்ரென்ஷியேட்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த களம் எப்போ வேணால் மாறலாம். அதுதான் நான் சொன்னேன், இந்த 1 மணிக்கு மேலே இந்த இது மாறுன்றோம். இப்போ என்னென்னா நான் நினச்சது 1 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ஓட்டை வந்து எண்ணி முடிச்சிருவாங்க நான் நினச்சேன். பட் இப்போ 1.5 கோடி ஓட்டு தான் இது வரைக்கும் கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 கோடி ஓட்டு, அதாவது நம்மளுடைய கணிப்பு என்னென்னா 1-3 கிட்டத்தட்ட அதிகபட்சம் இந்த 3 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட நமக்கு போலிங் ஆன ஓட்டு வந்து 3,80,00,000 ஓட்டு. ஓகேவா? இந்த 3,80,00,000 அதுக்கப்புறத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்தது 1 கோடி ஓட்டு. இந்த 3,80,00,000 ஓட்டில் எவ்வளோ ஓட்டு டிவிக்கு எடுக்குது அப்படின்னு. ஸோ நான் இப்போ ஒரு 2-2.5 கோடி ஓட்டுக்கு கவுண்ட் வந்திருந்ததுன்னா அந்த ஸ்வீப்புக்கோ இல்லை ஒரு பொசிஷனை இங்கே பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். பட் இப்போ வந்து 1.5 கோடி ஓட்டு தான், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா இன்னும் டிவிக்கு வந்து பெட்டர் நம்பர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஈச் ஒரு 10 சீட் கன்ஃபார்மாக இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிவிக்கேலேருந்து ஷிஃப்ட் ஆகுமான்ற இது எனக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு டிஃப்ரென்ஷியேட்ஸ் அதிகமாக இருக்குது. வின்னிங் அந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷனுக்கான டிஃப்ரென்ஷியேட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது கம்மியாக இருக்கிற இந்த 500 ஓட்டு, இப்போ ஹார்பர் பார்த்தீங்கன்னா 400 ஓட்டு தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது.
அந்த இடம் திருப்பி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காலையில இருந்து டிவிகே கேண்டிடேட் அசோக் குமார் லீடிங்ல இருந்தாரு. இப்ப லைட்டா ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல சேகர் பாபு மேல ஆமா, அது வந்து நீ அந்த கலவரம் நடந்தது, அந்த உள்ள நடந்த ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ நான் இப்ப 5லேருந்து 6 நடந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? ஒரு 3% 4% தான் ஓட்டு. அத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து மேக்ஸிமம் ஆளுங்கட்சியாக போறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறத நம்ம வந்து சாதகமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க அந்த சாதகத்த எடுக்கும்போது, இந்த 14,000 ஓட்டு 15,000 ஓட்டு டிஃபரண்ட் போகும்போது, அந்த 4% சேர்ந்தாலும், அவங்களுக்கு 6,000 7,000 ஓட்டு மொத்தமா விழுந்தா கூட இவங்களால வெற்றிக்கு வர முடியாது. ஸோ இதுதான் நம்பர். ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம போகணும். இத பேஸ் பண்ணி நம்ம போறோம் அப்படின்னா, டிவிகேக்கு ஷோ ஷாட்டா அந்த தனியார் தொலைக்காட்சி இவங்க கொடுத்த சர்வே பிரகாரம் அந்த 140, 41 மை சீட்டுக்கு ஆக்சிஸ் இந்தியா. மை ஆக்சிஸ் அவங்க கொடுத்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாவே இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒண்ணு நம்ம மக்கள் வந்து ஒரு எழுச்சி பொங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய ஸ்வீப் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 180 சீட்டு, அந்த 200 சீட்டுன்றது தான் ஸ்வீப். அபோவ் 160. இந்த பிலோ 160 போகாது. அந்த கணிப்பு பிரகாரம் பார்த்தா இது அபோவ் 160 தான் போகணும். இப்போ வந்து 1.5 கோடி ஓட்டுல 107 சீட்டு வந்து டிவிகே வந்து முன்னிலையில இருக்கு. இன்னும் ஒரு 1.5 கோடியில ஓட்டு 2 கோடி ஓட்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா, மொத்தம் 3.5 கோடி ஓட்ட கிராஸ் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து நிலவரம் வந்து ஓரளவு கிளியாரிட்டி ஆயிடும். இப்போ இருக்குல்ல இனி டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான். டிவிகே தான் ரூலிங், விஜய் தான் சிஎம். ஓகேவா? யார் மினிஸ்டர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நிலவரம். கலவரம் பண்ணாம பார்த்துக்கலாம். அது கலவரம் ஏற்கனவே வேற கட்சியில ஆயிட்டு இருக்கு. அது அதுலயுமே ஒன்று நோட் பண்ண வேண்டியது தேவா, நீ பார்த்தே தெரியல. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது அதிமுகவும் திமுகவும் ஒரே ஓட்டிங்ல இருந்தாலும், சீட்ஸ்ல முன்னிலையில இருந்தாலும், டிஎம்கே வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கு. 24.5% இவங்க 22% இருக்கிறாங்க. அந்த டிஃபரன்ஷியேட் வந்து டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி என்ன பண்ணி நீ பண்ணாலும் ஆப்போசிஷன் தி பெஸ்ட் ஆப்போசிஷனா திமுக வர்றதுக்கான வாய்ப்பு இப்பவும் கொஞ்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க வந்து டிஎம்கே அப்போசிஷனா வர வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. காலையில இருந்து சிஎம் ஸ்டாலின் வந்து பின்னாடி தான் சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் ஜெயிப்பாரான்னு கேள்விக்குறியா இருக்கு சார். நான் என்னுடைய கணிப்பு ஒரு இடத்துல சரியா இல்லைன்னு நான் பார்த்தது வந்து ஸ்டாலின் விசஸ் உதயநிதி. ஸ்டாலின் அப்பரண்ட் எடுத்துருவாரு, உதயநிதி கொஞ்சம் வீக்கரில் போவாருன்னு நான் நினச்சேன். பட் இது அப்படியே உல்டாவாக நடந்திருக்கு. ஸ்டாலின் வீக்கரில் போயிருக்காரு, அண்ணன் பாபு அண்ணன் சொன்ன மாதிரி இப்படி போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் வந்து 500 ஓட்டு டிஃபரன்ஸ் ஸ்லெண்டர். ஸோ இது வந்து இப்படியும் அப்படியும் மாறத்துக்கான வாய்ப்பு அதிகம். இஸ்லாமியர் ஓட்டு அங்கே வந்து நிறைய டிவிகேக்கு போச்சுன்றது எனக்கு டேட்டா வந்ததை வச்சு தான் நான் இதை கணிச்சேன். பட் அங்கே வந்து டையாக போகிறது வந்து ஒரு விஷயம். எப்படியாவது உதயநிதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சேப்பாக்கம் சப்போஸ் ஸ்டாலின் முடியலன்னா கூட உதயநிதியை அந்த இடத்துல கொண்டு வர ஜெயிக்க வைக்கிறதுக்கான இது இருக்கு. இப்போ பாரு கரெக்டாக அந்த ஒரு மணிக்காலம் நான் சொன்ன மாதிரி அதிமுகவுடைய இது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்னு சொன்னேன். அது ஸ்டார்ட் ஆகுது. திமுக கொஞ்சம் அந்த இடத்துல அப்பர் ஹேண்ட் எடுக்குது. சார், இப்போ என்னோட டவுட் என்னன்னா, ஸ்டாலின் உதயநிதி 2 பேருமே தோத்துட்டா திமுகவுடைய அடுத்த நிலைமை என்ன? திமுகவுக்கு ஒரு நிலைமை இருக்குமா? பார்க்கலாம். புதுசா அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்த மாதிரி இங்க வேற யாராவது வராங்களான்னு பார்க்கலாம். எனக்கு என்ன காமெடியா தெரியுது தெரியுமா? காங்கிரஸ் ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகன்னு ஒரு கட்சி வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு எம்ஜிஆர் ஆரம்பிச்ச உடனே காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி ஆயிடுச்சு. அந்த மாதிரி திமுகவும் அதிமுக கூட்டணி வைப்பாங்களா? பகுஜன் சமாஜ் அங்க கூட்டணி வச்சாங்க யூபில பிஜேபி வந்ததுக்கு அப்புறம். சோ அந்த மாதிரி நடக்க போதா? அப்படி அதான் சொன்னனே, நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். 2026 வரலாற்றுல ஒரு மாற்றி எழுத போற தேர்தல். இவ்வளவு பெரிய மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். வரலாறுல மாற்றம்னாலே மாற்றம் தான். அது என்ன இவ்வளவு பெருசு இவ்வளவு சின்னது மாறிடுச்சு. இப்போ இந்த மாற்றம் இங்க இருந்து அடுத்து என்ன நடக்க போகுது? தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்கன்னு தெரியல. 67 தேர்தலும் 2026 தேர்தலும் ஒண்ணுன்னாங்க. இப்ப 67ல எம்ஜிஆர் அண்ணா வந்து எம்ஜிஆரை வச்சுதான் அது எல்லாரும் அண்ணான்னு சொல்றாங்க. ஒரு ஸ்வீப் பெருசா இருந்ததுன்றது எம்ஜிஆர் கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வெற்றி இது கன்ஃபார்ம் ஆச்சு. அது முன்னாடி வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பு திமுகக்கு இல்லை. அதுக்கப்புறம் விழுந்து ஒரு கட்சி எமர்ஜ் ஆகுது. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்குள்ள அதிமுகன்னு ஒன்று உருவாகிடுது. அடுத்து அதிமுக ஆட்சிக்கு வந்துடுது. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே
தொடர்ந்து ஒரு 10 தேர்தல்ல ஒரு 2 தேர்தல் வந்து அதிமுக தான் ஆட்சி. 3 அது முதல்ல 2. அப்போ 2வதுலயே காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிடுறாங்க. காங்கிரஸ் ஃபுல்லா வீக்கர் ஆகுது. ஸோ இது முடிஞ்ச உடனே திமுக வீக் ஆகுதா, அதிமுக வீக் ஆகுதான்றத பார்ப்பாங்க. இதுல என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அதிமுக தான் வீக் ஆகும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. எப்படி சொல்றீங்க? இது அதான் திமுக பொறுத்த வரைக்கும் நீ ஃபியூச்சர்னு ஒரு லீடரை காமிச்சிட்டாங்க உதயநிதினு. சரியா 40-45 வயசுல ஒரு லீடர் அங்க எமர்ஜ் ஆயிருக்காரு. அந்த ஃபியூச்சர் நம்பி போறவங்க போவாங்கன்னு. அதிமுகல அந்த மாதிரி யாரையும் இன்னும் காட்டல. ஸோ அப்படி யாராவது ஒன்று அதிமுக வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அண்ணாமலை போன்றவர் இந்த பக்கம் ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் எடுக்கிறாங்க, இல்ல அதிமுகவே மொத்தமா உடைஞ்சு பிஜேபிக்கு எமர்ஜ் ஆகி அங்க அண்ணாமலை இருக்கிறாருனாலும் அது வந்து பெருசு. அது நின்னுடும், திமுக காலி ஆயிடும். இல்ல சார், எனக்கு என்னமோ அப்படி தோணல சார். நம்ம இவ்வளவு நாளா எடப்பாடியை நம்ம ஏதோ லேஸ் பட்டு நம்ம இது பண்ணிட்டோம், வேலிடேட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அவர் ஃபேஸ் வச்சு தான் இன்னைக்கு இவ்வளவு சீட் வந்து ஏடிஎம்கே இல்ல, வாங்கியிருக்கு. நான் அந்த ஃபேஸ்ன்னு சொல்ல, இது ஜாதி ஓட்டு. நீ அந்த கொங்கு பெல்ட் அந்த ஸ்ட்ராங் நீ வச்சிருக்கிறது. நேஷனலிஸ்ட் பார்ட்டி பிஜேபி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கு, பாமக கம்யூனிட்டி ஓட்டு ஸ்ட்ராங்கு, அதிமுகல கொங்கு கவுண்டர்கள் அந்த பெல்ட்டில் இருக்கிற எடப்பாடி ஸ்ட்ராங்கு. அதே தான் தங்கமணி, வேலுமணி இந்த பெல்ட்டு இவங்க தான் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்க தவிர, இப்போ நீ பர்சன்டேஜ் கூட பார்த்தனா 24 திமுக, 22 அதிமுக. அப்போ எப்படி பெருசாக வரணுமே, வரலையே. ஏன் வரல? நீ பரவலாக திமுக வெற்றி சீட்டு ஓட்டு வாங்கியிருப்பாங்க. நீ அதிமுக கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் அதிகமாக ஓட்டு வாங்கியிருப்பாங்க. மற்ற இடத்துலலாம் அவங்க 3வது இடம் 4வது இடத்துக்கு கூட போயிருப்பாங்க. நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது டெபாசிட்னா 3வது இடத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு. அது இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம யார் அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பொசிஷனில் இருக்கான்றதை பார்க்கணும். வெறும் பர்சன்டேஜ், சீட்ஸ் கன்வெர்ட்டிங்கு, லீடர்ஷிப்பை வச்சு இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும். நம்பரை பார்க்கணும், எவ்வளோ சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, எல்லா தொகுதியிலையுமே வாங்கியிருக்காங்களா, ஆவரேஜ் பர்சன்டேஜ், இதெல்லாம் கணக்கு போட்டு தான் அந்த செகண்ட் பொசிஷனை நம்ம என்ஷூர் பண்ணணும். ஏடிஎம்கே இந்த அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்கினதுக்கு பிஜேபி ஒரு முக்கியமான ரீசன் சொல்றீங்க. ஆனா 27 தொகுதிகளில் பிஜேபி நின்று அங்க எங்கேயுமே லீடிங் எடுக்கல சார். அது எப்படி சார்? கன்வெர்டபிள். எப்பவுமே அலைன்ஸ் பார்ட்டியில வந்து இப்போ நீ கடைசி இதில் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கூட்டணி கட்சியில் யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிக்க வைக்கிறது தான் அவங்க கடமையாக இருந்தது. 21க்கு மேலே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தோல்வி பெறணுன்றது தான் அவங்களுடைய இதுவாகவே இருக்குது. ஸோ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான, நீ நல்லா தெரிஞ்சுக்க, 28 தொகுதி கொடுக்கும் போதே இது தோல்வி விடுற தொகுதி தான் கொடுத்தாங்கன்னு எல்லாருமே பேசிட்டாங்களே. அந்த மாதிரி தொகுதி நீ கொடுத்துட்டு அதை ஜெயிக்கலையே அப்படின்னு சொல்றதில்ல. அப்போ அதையும் மீறி அவங்க 3.17 சம்திங்% இப்போ வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது 1.5 கோடி ஓட்டுல நீ இது வந்து 3.5 கோடி 4 கோடி ஓடும் போது இது 7-8%க்கு மேல போயிடுமே. கிட்டத்தட்ட 11% வாங்கின பிஜேபியுடைய இது ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி ஒன்று கன்வெர்ட் ஆயிருக்கு. அது அண்ணாமலை காலத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணது இதெல்லாமே அதுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்புமணியுடைய ஓட்டும் பாமகன்ற இதுல இங்க கன்சல்டேட் ஆயிருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, பாமக ராமதாஸ் தான் கொஞ்சம் அப்பரண்ட் எடுப்பாருன்னு நான் நினைச்சேன். அது வந்து இங்க அன்புமணி ராமதாஸ்க்கான அப்பரண்டா போயிருக்கு. அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே சார், இப்போ வரைக்கும் 107, அதாவது இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, லீடிங்ல இருக்காங்க தாவேகா. இப்போ ரிசல்ட்டே இப்படியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி சார் இருக்கும் அலையன்ஸ், எப்படி இருக்கும்? அது பெரிய விஷயம் இல்லைப்பா. ஆல்ரெடி காங்கிரஸ் துண்டு போட்டு காத்துட்டு இருக்காருப்பா. ஓகேவா, அவர் கூப்பிடலாம். பட் நான் என்ன பர்சனலா ஒரு சஜஷன்ஸ்ன்னு கேட்டால், சின்ன சின்ன கட்சிகள், ஜாதி அமைப்புகளாக இருக்கிற எல்லா கட்சியும் உதறி தள்ளிடுங்க. இந்த தேர்தலோட இவங்கெல்லாம் வந்து அகற்றப்பட வேண்டியவங்களாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாமக வேணான்றீங்க? நான் அன்புமணி ராமதாஸை ஜாதியாக பார்க்கல, ராமதாஸை நான் பார்க்குறேன். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் மாற்ற முன்னேற்றம்னு ஒரு நியூட்ரலைஸ் பாலிட்டிக்ஸ்குள்ளே எப்பயோ வந்துட்டாருன்னு நான் பார்க்குறேன். பட் இப்போவும் அது பிராண்ட் இருக்கிறது வந்து ஜாதிய கட்சியாக தான். இப்போ நம்ம சொல்கிறது அதிமுக அட்வான்டேஜுக்கு இருக்கிறது இந்த விஷயத்தில். நான் சொல்கிறேன் என்னன்னா, டிவிக்கே நேஷ்னல் பார்ட்டியோட அலைன்ஸ் வைக்கிறது தான் பெட்டர்னு. என்றைக்குமே நேஷ்னல் பார்ட்டி தான் பெட்டர். ஏன்னா நேஷ்னல் பார்ட்டி எப்பவுமே இருக்கும். மற்ற கட்சியெல்லாம் அவங்கவுங்க சுயநலத்துக்கு வர்றது போகிறதுமா இருக்கும். இப்போ இதே காங்கிரஸும் திருமாவளவன் விசிகாவும் டிவிக்கேல முன்னாடியே வந்திருந்தா இன்னைக்கு ஸ்வீப்பு சொல்லியிருப்போம், 200 சீட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அதை அன்னைக்கு நம்ம தான் முதல்ல சொன்னோம், இவங்களை திருப்பி சேர்க்காதீங்கன்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, அதில் நம்ம கருத்தை மாற்றிக்கலாம், காங்கிரஸை சேர்க்கறதுக்கு முன்னெடுக்கலாம். விசிகா என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஏன்னா அவருக்கு நான் நியாயமாக நடந்துக்கிட்ட தர்மம் நேற்று கூட இன்டர்வியூ பேட்டி கொடுத்துருந்தாரு. அது வந்து மக்களுக்கு நீ நடந்துக்கணுமா, உனக்கு நீ நடந்துக்கணுமான்ற கேள்விதான். இங்கே மக்களுடைய எழுச்சி, மக்களுக்கான நலன் தான் நம்ம எல்லாரும் பேசணும். கட்சி நடத்துறது மக்களுக்குன்றோம்.
அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்காரங்க கூட மைக்கு பிடிச்சி சண்டை போட்ட அளவுக்கு யாருமே போடலை. நான் அதனால தான் அந்த இந்த இதை வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்குறேன். ஓகேவா? இதில் இருக்கிற மற்ற அலைன்ஸில் இருக்கவங்க தானாக தேடி வந்துருவாங்க. நீ அவசரமே பட தேவையில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிறனால சப்போர்ட் பண்ணணும்னு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாக தான் மக்கள் எண்ணிக்கையுமே தமிழ்நாட்டு மக்கள் அந்த மைனாரிட்டியில அந்த 2006 தவிர என்னைக்குமே கொடுக்கல. நான் அந்த 2006 திமுகவுக்கு வந்து விஜயகாந்தால நடந்த இம்பாக்ட் தான் நான் சொல்றேன். இல்லைன்னா அதுவுமே வந்து மாற்றாயிருக்கும். இப்போ வந்து மெஜாரிட்டி டிவிக்கு எடுக்கும்ன்றதுல நான் என்னுடைய கருத்துல எந்த மாற்றமும் இல்லை. நான் அதை நம்புறேன். 3 மணி இல்ல கலாம் நிலவரத்தை பார்த்துட்டு கூட நம்ம அதை அடுத்து பேசலாம். ஓகே சார். இப்போ போற நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா IAS IPS ஆஃபீஸர்ஸ் இப்பவே விஜய் வீட்டுக்கு போயிட்டாங்களாம் சார். நான் தான் சொல்லிட்டேனே, போக ஆரம்பிச்சு. நம்ம கரெக்டா எப்போ சொன்னோம், எத்தனை மணிக்கு போவாங்கன்னு சொன்னோம் நேற்று வீடியோல? 3-4 மணிக்குள்ள 2 மணிக்கு சொன்னோம். 2 மணிக்கு அதை போனோம். அதை பாரு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி போயிட்டாங்க. பதட்டம் வந்துச்சு, போயிட்டாங்க. அடுத்த இந்த லா அண்ட் ஆர்டர் நான் சொன்னேன் இல்லையா இப்போ காலைல, இந்த லா அண்ட் ஆர்டரை பற்றி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இவர் அமைச்சரவை லிஸ்ட்டு தயார் பண்ண வேண்டிய வேலையை இவர் ஆரம்பிக்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்கணும். இதில் செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதியை ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பா இது கொடுத்து பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கிறதோ, அதுக்கு ஈக்குவலாக ஆதவர்ஜனா கொடுக்குறதோ, புஷி ஆனந்த் விஸ்வாசத்துக்கு புஷி ஆனந்துக்கோ கரெக்டாக இதை கொடுத்து ஹேண்டில் பண்ணுறது வந்து கேபினெட் பெர்த்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக அவங்களே இப்போ உளவுத்துறையிலேருந்து இதெல்லாமே இவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்த இதுலலாம் டேட்டா காவல்துறையையும் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கன்சல்ட் பண்ணி முடிவெடுத்து பண்ணுவாருன்னு நான் நினைக்கலாம். வரலாற்றிலேயே ஒரு முதல் வெற்றி பதிவு பண்ணப்பட்டது சிறப்பான ஒரு சம்பவம் தூத்துக்குடியில ஸ்ரீநாத் வின்னிங். அவருடைய நண்பருன்னா அவர் முதலாளின்னு சொல்லலாம். அவர் அவங்க அப்பா வந்து ஒரு தயாரிப்பாளர், நண்பர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவருக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி அவர் நண்பர்லேருந்து தொடங்குது. முதல் வெற்றி. நம்ம ஒரு விஷயம், இந்த தொகுதி தான் தாவேக பெரிய சிக்கலே ஏற்பட்டுச்சு. ஒரு சிக்கலாம் இல்லை, அது நீ அந்த பொண்ணை வச்சே பேசின்னு இருக்கிற நீ. அது நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அந்த பொண்ணு எல்லாம் அவ்வளோ வருத்தம் இல்லப்பா, அது பேர் பெருசா பேச மாட்டாங்கன்னு சொன்னேன். கேட்டையா நடந்திருக்கு. நான் வீடியோல அன்னைக்கே போய் எடுத்து வேணா வீடியோ திருப்பி கட் பண்ணி வேணா போடு. நீ இந்த கட் பண்ணியே போட மாட்டேன் சொல்றேன். பழைய வீடியோல இருக்க போய் பாரு. அதனால அதெல்லாம் பெரிய இம்பாக்ட் இல்லை. அவர் வெற்றி உறுதியாயிடுச்சு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து 3, 4 மணி 5 மணி ட்ரெண்ட் எல்லாம் வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோ மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.